ஒரு சின்ன கதை. அதாவது நீ ஏற்கனவே கேள்விப்பட்ட கதை தான். ஒரு கிராமத்தில் வந்து ஒருத்தன் தவம் பண்ணுவான், கடல் தோண்டுவார். உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கும்போது அதே டயத்தில் நீ என்ன வரம் கேட்குறியோ அது மாதிரி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 மடங்கு தருவேன்னு சொன்னோடனே இந்த கேடு பிடிச்சி என்ன நினைக்கிறேன், எனக்கு ஒரு கன்று போட்டுன்றான். அப்போ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கன்றும் போயிடுது. இந்த கதை ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது கொஞ்சம் அடுத்து மாறுபட்ட கதை. என்னென்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி ஒரு கிராமம். அதில் வந்து ஒருத்தருக்கு வந்து 2 கண்ணும் தெரியாது, பக்கத்து வீட்டுக்காருக்கு 2 கண்ணும் தெரியாது, 2 காதும் கேட்காது. இப்போ அந்த கண்ணு தெரியாது வந்து கடவுள்கிட்ட வந்து தவம் பண்ணி வரம் கேட்குறாரு. கடவுள் வந்துட்டார். அது மாதிரி கடவுள் சொல்கிறாரு, நீ என்ன வரம் கேட்குறியோ அது மாதிரி பக்கத்து வீட்டு கண்ணுக்கு 2 மடங்கு தருவேன் அப்படின்றாரு. அது கண்ணு தெரியாது சொல்கிறாரு, ஐயா எனக்கு 2 கண்ணும் தெரியணுங்கயான்னு கேட்குறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், இவர் கண்ணு தெரியாது 2 கண்ணு கிடச்சோன்னே பக்கத்தில் இருக்கிறதுக்கு 2 கண்ணு தெரியாது 2 காது கேட்கறதுக்கு 2 கண்ணும் தெரிஞ்சிருச்சு, 2 காதும் கிடச்சிருச்சு. அப்போ ஒருத்தர் வச்சு ஒருத்தர் பயனடைகிறாங்க. மக்கள் வந்து நம்மளும் பயனடையணும், பிறரும் பயனடையணும். இதுதான் கதையின் கருத்து.